ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சப்போர்ட் மூலிமா நம்ம சிசிடிவி கேமரா இன்ஸ்டேஷன் பண்ணி கொடுத்தோம் ஒரு பப்ளிக் சேஃப்டிக்காக. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 மீட்டர் பக்கம் ஒயரிங் பண்ணோம். இந்த மாதிரி பப்ளிக் செக்டாரில் கேமராஸ் போடணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு கேமராக்கும் இண்டிவிஜுவலாக போல் நிறுத்திடுங்க. அந்த போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகர பாக்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டு கேமரா என்ன பண்ணுங்க, பவர் கேபிள் ப்ளஸ் ஓஎஃப்சி கேபிள் லே பண்ணிக்கங்க. அது ரெண்டையுமே என்ன பண்ணணும்னாமோ கருப்போஸ், அதாவது சொட்டு நீர் ரோஸ் போட்டு நீட்டாக ஸ்டே போட்டு இழுத்து கட்டி இந்த மாதிரி ஒயரிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தகர பாக்ஸ் வச்சு அந்த தகர பாக்ஸ் கீழே கேமரா மாட்டிட்டோம். அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ப்ளக் பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஃப்சி கேபிள ஸ்லைசிங் பண்ணி அந்த மீடியா கனெக்டர் வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம். பைப் எல்லாமே என்ன பண்ணினாங்கன்னா அவங்க நீட்டாக கட் பண்ணி போல்ட் நட் போட்டு, அதாவது சர்வீஸ்க்கு அதாவது மேலே ஏறி பார்க்காம கீழே கழட்டி பார்த்துக்கிற மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பவர் கேபிள் ப்ளஸ் ஓஎஃப்சி கேபிள் ரெண்டையுமே நீட்டாக லே பண்ணிட்டோம். லே பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ரூம் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ரூமில் வச்சுட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா 4U ரேக் வச்சு அந்த 4U ரேக்கில் என்விஆர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிவி அந்த மானிட்டர் கொடுத்தாங்க. அதில் வியூ பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயரிங் எல்லாமே ஓப்பனில் பண்ணாமல் நீட்டாக அதாவது கருப்போஸ் போட்டு தான் பண்ணோம். அந்த கருப்போஸ் ஸ்ட்ரென்த்துக்காக ஸ்டே போட்டு நீட்டாக இழுத்து கட்டிட்டோம். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக அந்த பைப்லேயே செக் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு பைப்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது நிற்கக்கூடிய அந்த பைப்புக்குள்ள ப்ளக் பாயிண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்சி கேபிள் வச்சிருக்கனால ஃபியூச்சரில் கேமரா எக்ஸ்டெண்ட் பண்ணுறா கூட பண்ணிக்கலாம். எல்லாமே 4MP கேமரா போட்டு கொடுத்தோம். அதனுடைய கிளாரிட்டி அட்டாச் பண்ணிக்கிறேன். சிபி ப்ளஸ் அப்படிங்கிற பிராண்டு எல்லாமே போட்டிருக்கோம். பகல் டைமில் ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்தில் மாட்டிக்கிற கேமராஸில் மட்டும் பேக் சைடு 2 வீலர் நம்பர் எடுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கார் லாரியோட நம்பர் எடுக்கலாம். நைட் டைமில் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு இமேஜ் தெளிவாக கிடைக்கும். பட் நம்பர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் எடுக்க முடியும் ஒழிய 100% நம்பரை நைட் டைமில் எடுக்க முடியாது. அதுக்கு நம்பர் பிளேட் ரீடிங் பண்ணுறதுக்கு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ANPR அந்த மாதிரி கேமராஸ் தான் போட்டுக்கணும். ப்ராடக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என் வாட்ஸ்அப் நம்பர் அட்டாச் பண்ண டவுட்னா